பிக் பாஸ்ல நம்ம எல்லாரும் ஆவலா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஃப்ரீஸ் டாஸ்க் வந்தாச்சு. பொதுவாகவே பிக் பாஸ்ல ஃப்ரீஸ் டாஸ்க்குன்னு தனியான ஒரு ஃபேன்ஸே இருக்காங்க. ஏன்னா கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே அப்போ எமோஷ்னலாக வீக் ஆவாங்க. அண்ட் யார் யார் வீட்டில இருந்து யார் யார் வரப்போறா, யார் வந்தால் நல்லா இருக்கும், என்ன சொல்லுவாங்க அப்படின்னு ஏகப்பட்ட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும். அந்த வகையில் இன்னைக்கு அந்த டாஸ்க் ஸ்டார்ட் ஆகியாச்சு. ஃபர்ஸ்ட் பூர்ணிமா வீட்டிலேருந்து அவங்க அம்மா வந்திருந்தாங்க. உள்ள வந்தவங்க பெருசாக ஏதாவது ரகலை பண்ணுவாங்க, பூர்ணிமாவை போட்டு அடிப்பாங்க அப்படின்லாம் பார்த்தா ரொம்ப ஜாலியாக சிரிச்சு ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க. இவங்க வந்த உடனே கொஞ்ச நேரம் அர்ச்சனாவோட ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்திருந்தாங்க. குறிப்பாக அர்ச்சனா வீட்டிலேருந்து அவங்க அப்பா மற்றும் அம்மா 2 பேருமே வந்தாங்க. அர்ச்சனா ஓடி போய் கட்டி பிடிச்சி அழ தொடங்கிட்டாங்க. வீட்டுக்குள்ளே வந்து அப்பா அம்மா 2 பேருமே நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தாங்க. நிறைய பேர் வந்து அர்ச்சனாவை சொல்லியிருந்தீங்க, ரவீனாவை காப்பி கேட் பண்ணுறா, நிறைய இடத்துல சைல்டிஷாக பிஹேவ் பண்ணுறா, அதெல்லாம் வந்து ஆக்டிங் அப்படின்ட்டு இருந்தீங்க. கிடையவே கிடையாது, என் பொண்ணோட ரியல் கேரக்டரே அதான், அவள் அந்த மாதிரி தான் இருப்பா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் வீட்டுக்குள்ளே ஒவ்வொரு கண்டஸ்டன்ஸையும் இப்படிலாம் இருக்காதீங்க, இதெல்லாம் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. பர்டிகுலராக அர்ச்சனாவோட அப்பா அம்மா 2 பேருமே மாயா கிட்ட என்ன பேசியிருந்தாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ரொம்பவே நல்லா ப்ளே பண்ணியிருந்தீங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, பூர்ணிமா கிட்ட நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருக்கீங்க, ஏன் என் பொண்ணுகிட்ட மட்டும் நீங்கள் ஃப்ரெண்டாகவே இல்லை அப்படிங்கிற ஒரு வருத்தம் மட்டும் உங்ககிட்ட எனக்கு இருந்துச்சு, பூர்ணிமா கிட்ட எப்படி பழகுறீங்களோ அதே மாதிரி அர்ச்சனா கிட்டையும் பழகுங்க அப்படிங்கிற ஒரு ரிக்வெஸ்ட்டை வச்சுருந்தாங்க. அண்ட் இதெல்லாம் பேசி முடிச்சதுக்கப்புறம் மாயா பயங்கர ஃபன் ஒன்று பண்ணியிருந்தாங்க. என்னன்னா, எந்திரிச்சு சாஷ்டாங்கமாக அவங்க அப்பா அம்மா காலில் விழுந்துட்டாங்க. இது நாள் வரைக்கும் நான் உங்கள் பொண்ணை ஏதாவது ஹர்ட் பண்ணியிருந்தா, ஏதாவது இரிட்டேட் பண்ணியிருந்தா, தப்பு பண்ணியிருந்தா மன்னிச்சிருங்க, இப்போ மட்டும் இல்லை இன்னும் 20 நாளும் அதை சேர்த்து பண்ணுவேன், அதுக்கும் சேர்த்து தான் இந்த மன்னிப்பு அப்படின்னு காலில் விழுந்துட்டாங்க. அந்த இடமே பயங்கரமாக சிரிச்சு ஃபன்னாக போய்கிட்டு இருந்துச்சு. இது வரைக்கும் அர்ச்சனாவோட அப்பா அம்மா, பூர்ணிமாவோட அம்மா வந்திருக்காங்க. அடுத்து சரண விக்ரமோட ஃபேமிலி வந்துகிட்டு இருக்கு. அண்ட் இந்த வாரம் ரொம்பவே ஃபன்ஃபில்டாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. என்ன, இதுக்கு முன்னாடி சீசனில் ஒரு லவர்ஸ் உள்ளே வருவாங்க, அப்படி இல்லைனா யாராவது உள்ளே வந்து சண்டை போடுவாங்க, அந்த மாதிரி இதுங்க மிஸ் ஆகுதோ இன்னைக்கு ஒரு நாளில் அப்படின்னு தோணுது. அடுத்தடுத்த நாளில் நடந்தால் சந்தோஷமாக இருக்கும். நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.